மார்னிங் மக்களே. ஹேவ் அ நைஸ் இன்னைக்கு வந்து பீரியட்ஸோட டே 2 என்ன மாதிரி நான் ஹெல்த்தியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு ஹாட் வாட்டர் குளிச்சு முடிச்சு எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஹாட் வாட்டர் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமா வெந்தயம் பாடி ஹீட்டை தணிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு மெடிசன். ஓவரா ஸ்டொமக் பெயின் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் வந்து நீங்க ஸ்டொமக்ல அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வழக்கமா பண்ற பெல்விக் எக்ஸசைஸ் இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பண்ணியாச்சு. அந்த எக்ஸசைஸும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் எப்பயுமே எடுத்துக்குவேன். அது 10 மணி ஆனாலும் சரி 11 மணி ஆனாலும் சரி அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துக்க மாட்டேன். உங்களுக்கு அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது. நம்ம ஈவினிங் டயத்துலயும் இதை பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் என்னோட மென்டாலிட்டியில அப்படி பண்ணி பண்ணி பழகிருச்சு. அதனால நான் வந்து அந்த மாதிரி பண்றேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு யோகாசனமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு என்னால பெருசா எதுவுமே செய்ய முடியல. ஸோ அவல் வித்து பால் பால் மட்டும்தான் இந்த இடத்துல எடுத்துப்பேன். டீ காஃபி கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுவேன். அதுல வந்து ரொம்ப கான்சியஸா இருப்பேன். எனக்கு முக்கியமா வந்து அந்த சிங்கிள் ஓவரி ஆபரேஷன் நடந்ததுக்கு அப்புறம் டாக்டர் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் சாப்பிடாதீங்கிறதுனால. ஸோ அதே வந்து எனக்கு கேரி ஆயிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் இப்படி எல்லாம் இல்ல. பட் இதுக்கப்புறம் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். இந்த 1 இயராவே இப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. அப்படியே கேரி ஆயிட்டே இருக்கு. அதேதான் நாட்டு சக்கரை போட்டு நான் வந்து அவல் பாலும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லேட்டா ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறதுக்காக பாப்பாக்கு இன்னைக்கு பொமிகிரானட் தான் போட்டேன். அவங்களுக்கும் எனக்கும் பொமிகிரானட் போட்டுக்கிட்டு ப்ளஸ் கொஞ்சம் பப்பாளி இருந்துச்சு வீணா போயிருங்கிறதுக்காக அதையும் சாப்பிட்டேன். பட் ஹீட் தான் இந்த டயத்துல சாப்பிட்றது. எனக்கு என்னவோ சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால சாப்பிட்டேன். லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாவே ரைஸ் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் வந்து வெறும் இதா சாப்பிட்டதுனால லஞ்சுக்கு ரைஸ் பிளஸ் கத்திரிக்காய் கடையல் கேரட் பொரியல் வந்து செஞ்சிருந்தேன். அதை தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா மறக்காம நான் பண்ற விஷயம் தண்ணி நிறைய குடிப்பேன். 3 லிட்டர் 3.5 லிட்டர் தண்ணி இந்த டயத்துல நான் நிறைய குடிப்பேன். அதே மாதிரி என்னோட ஒர்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெப் டெவலப்பரா இருக்கேன். ஆஃப்லைன் தான், வீட்ல இருந்து தான் ஒர்க் பண்றேன். ஏதாவது கிளைண்ட்ஸை மீட் பண்றதுக்கு நான் மட்டும் தான் வெளியில போவேன். So அந்த மாதிரி டயத்துல அது முக்கியமா அந்த பீரியட்ஸ் டைம்ல அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் அப்படின்னு தான் சொல்லணும். பட் வீட்ல இருந்து நான் பார்த்தாலுமே ஒரு இடத்துல வந்து ரொம்ப நேரம் ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலலாம் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேன். மேக்ஸிமம் 45 மினிட்ஸுக்கு ஒன்ஸ் வந்து நான் எந்திரிச்சிருவேன். ஏன்னா கொஞ்சம் தள்ளி வந்து வாட்டர் பாட்டில் வச்சுப்பேன். எனக்கு தண்ணி கொஞ்சம் தேர்ஸ்டி ஆகும்போது நான் போய் போய் நடந்து தான் குடிப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு 3 லிட்டர் தண்ணி வந்து எப்படி குடிக்கிறேங்கிறதே தெரியாது. ஸோ நிறையவே குடிச்சிருவேன். அதே மாதிரி லெமன் லெமன் வாட்டர் கண்டிப்பாக நான் ஒரு 1 லிட்டர் வாட்டரில் வந்து லெமனை கலந்தே அப்படியே குடிப்பேன். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, நம்ம யூட்ரஸ்க்கும் நல்லது. அது எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்காம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஆஸ் யூஷுவல் நானும் பாப்பாவும் பால் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேருமே ஒரு வாக்கிங்க போட்டு நடந்து போய் பால்லாம் வாங்கிட்டு வருவோம். இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் காஃப்ஸ் அதிகமா இருந்துச்சு. இருமல் அதிகமா இருமிட்டு இருக்கிறதுனால, நாங்க கொஞ்சம் தூரம் போய் சிரப் வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் வாக்கிங்கும் போயிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். ஸோ 2 பேருக்குமே அது வந்து ஒரு ஈவினிங் வந்து ஒரு ரிலாக்ஸான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். 2 பேருமே அத வந்து நல்லா ஃபீல் பண்ணுவோம். முக்கியமா மேடம் வந்து வெளியில கூட்டிட்டு போலன்னா, அவங்க செப்பலையும், என்னோட செப்பலையும் எடுத்துட்டு வந்து பக்கத்துல காட்டுவாங்க. வெளில போணுங்கிறதுக்காக. அதே மாரி பால் நம்ம ஒரு பேக்ல எடுத்துட்டு போறோம் அப்டின்னா, அந்த பேக்க கரெக்ட்டா எடுத்துட்டு வந்து நிப்பா. ஸோ இது மாரி அவளுக்கு பழகுனதுனால நான் கண்டிப்பா அந்த ஈவினிங் டைம் வந்து கூட்டிட்டு போயிருவேன். நெக்ஸ்ட் நைட்டுக்கு சிவன் ராத்திரி என்னால சாமி கும்பிட முடியல. அதுவே எனக்கு மனசுக்கு ரொம்ப பெரிய கில்ட்டியா தான் இருந்தது. பட் இந்த நேரத்துல நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. அப்டின்ட்டு கொஞ்சம் அப்டியே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டோம். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி பிளஸ் தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சிருந்தேன். அதுதான் எடுத்துக்கிட்டேன். இதுதான் எல்லாருக்குமே டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து இந்த மாரி டயத்துல வந்து ஒண்ணொண்ணும் ஒரு ஒரு விதமா பார்த்துலாம் செய்ற மாரி இல்ல. மாவு இல்லங்கிறதுனால சப்பாத்தி போட்டுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து டே 2வுமே ஓரளவுக்கு ஹெல்தியான ஃபுட் தான் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நானும் நம்புறேன். உங்களுக்கு எந்த மாரி பீரியட்ஸ் டைம்லாம் எப்படி போகும்? எந்த மாரி ஹெல்தியான ஃபுட்ஸ் நீங்க ஆட் பண்றீங்க மேக்ஸிமம்? அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி தொடர்ந்து நெறைய வீடியோ பார்க்கறதுக்கு நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக்க போட்டுருங்க. டாடா! பை பை!